நிறைவேற்றிருக்கலாம். அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த 15% பணி நிறைவேற்றியிருந்தால் அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்குது. அதையும் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு 100 ஏரி திட்டம். நீரேற்றின் மூலமாக 4 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன். அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சி. 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் வேண்டுமென்ற அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு இன்றைக்கி போன வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு போன ஆண்டுக்கு முந்தி தாண்டு உபரி நீர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடலில் கலந்தது. இந்த ஒரு 20% தான் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நீரேற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்பியிருந்தால் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயி இந்த 4 சட்டமன்ற தொழில்கிட்ட விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடச்சிருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடச்சிருக்கும். அதே போல் அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் 85 பொறுப்பேற்புக்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு தொடர்ந்து 1000 தடுப்பணை கட்டினாங்க. எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? இன்றைக்கி வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது. கோடை காலத்தில் இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம். இதனால் நாளுக்கு நாள் தண்ணீர், நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால் இந்த 2 ஆண்டுக்கு முன்னுக்கு நல்லா மழை பொழிஞ்சுது. அப்போ எல்லாமே இந்த ஏரி குளத்தில் தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கோம். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடச்சிருக்கும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடச்சிருக்கும். அதையெல்லாம் செய்யலை. எந்த தடுப்பணையும் கட்டலை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற கோதுமை பீர் மக்களுக்கு கொண்டு குடிமக்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமாக இருக்குது. அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்கிது. அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க.